தேர்தல் நடத்தை விதிமுறைகளில் ஒன்றான 50,000 ரூபாய் ரொக்கத்திற்கு மட்டும் ஆவணங்கள் தேவையில்லை என்பது குறித்த மக்களின் கருத்துக்களை மக்கள் மனசு பகுதியில் தற்போது பார்க்கலாம். இன்றைய மக்கள் மனசு தேர்தல் ஸ்பெஷல் செக்மெண்ட்டில் சில சுவாரஸ்யமான கேள்விகளை மக்கள் மத்தியில் முன் வச்சோம். அவங்க என்னென்ன பதில்களை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. 50,000க்கு மேலே பணம் எடுத்துகிட்டு போனால் சரியான டாக்குமெண்ட் ஆவணம் இல்லைன்னா பறிமுதல் பண்ணிடுறாங்க. அதை பற்றி உங்களுடைய டாக்குமெண்ட்டு அது என்ன சொல்கிறதுன்னு ஒரு ஹாஸ்பிட்டலு எமர்ஜென்சி எடுத்துகிட்டு போவாங்க. அந்த டைமில் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போவாங்க. 50,000 மேலே ஏன் கேஷாக எடுத்துகிட்டு போகணும்? பேங்க்லேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம்ல. இப்போ எல்லாமே ஆன்லைனுக்கு வந்துருச்சு. they can send it via bank or net transfer. கேஷாக எடுத்துகிட்டு போகிறதுல ஐ ஃபீல் சம்திங் சஸ்பிஷியஸ் அபவுட் இட். பிளாக் மணி தான் யூஸ்வலாக கேஷ்லேயே வாங்கிட்டு எடுத்துகிட்டு போகிறது. ஒயிட் மணினா பேங்க்கில் டெபாசிட் பண்ணுங்கள், அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. பயந்து எதுவுமே எடுத்துன்னு போக முடியல, எத்தனை வர முடியல. இப்போ நாங்கள் டெய்லி ஒர்க்கர்ஸ் அந்த மாதிரி தான் டெய்லி நாங்கள் எடுத்துகிட்டு போய் சேல்ஸ் பண்ணுறது. ஒரு சில ஐட்டம் நாங்கள் பண்ணுறோம். ஸோ ஆனால் இதுக்கு பயந்தே நாங்கள் போகாமல் இப்போ எங்களுக்கு டோட்டலாக பிஸ்னஸ் டவுன் ஆகிட்டுருக்கு, வருமானமும் இல்லை. அந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது. When there is an election, they are asking you to follow this rule. It's not been told to follow all through the year. So it is better to follow. எல்லார்ட்டையும் டாக்குமெண்ட் இருக்காது. இன்றைக்கி கரிகாலம் விற்கிற விலையில் சின்ன பொருள் விற்கிற விலையில் 50,000 ரொம்ப கம்மி தான். அதுக்கு வேறு ஏதாவது இன்னொரு எவிடன்ஸ் கேட்டு அது கொடுக்கலாம். நிஜமாக இந்த விஷயத்துக்காக இல்லை இல்லீகலாக ஏதோ பண்ணுறதுக்கு எடுத்துகிட்டு போகிறான்னா அப்படி எடுத்துகிட்டு போகிறதில்ல. இஸ் ஹேவிங் ஏதோ நிறைய சோர்ஸஸ் இருக்குது, வழியெல்லாம் இருக்குது. ஸோ இட் இஸ் டிஸ்டர்பிங் பப்ளிக் தான் நான் சொல்லுவேன். என்ன கேட்டிங்கன்னா தேர் ஹேவிங் மெனி பர்பஸஸ். எவ்ரிபடி கேன் ஹேவ் த பில் அண்ட் ஆல். இல்லை மளிகை கடை வச்சிருக்காருன்னா அவரால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் சரி பீப்புள் ஆர் அஃபெக்டட். அதே மாதிரி இவிஎம் மிஷினில் நம்பகத்தன்மை இல்லைன்னு எதிர்க்கட்சிகள் குற்றம் சுமத்துறாங்க. எதிர்க்கட்சி சொல்கிறாங்க, நிறைய பேர் அதை டெமோலாம் காட்டுறாங்க. நம்ம வாட்ஸ்அப்பு இதிலெல்லாம் பார்க்குறோம். அது உண்மை, அதை சொல்கிறவங்க அது உண்மைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு குடவாள முறையே நல்லதுன்னு நினைக்கிறேன். அந்த பழைய சோழர் காலத்து குடவாள முறை பண்ணாலே நல்லதுன்னு நினைக்கிறேன். அது ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் ஒவ்வொருத்தங்க மாறி குற்றம் சாட்டிகிட்டு இருக்காங்க. ஸோ தெரியல எனக்கு ஆக்சுவலி சொல்லணும்னா பேலட் பாக்ஸே பெட்டர்னு தான் தோணுது. இவிஎம் மிஷின் வேறு ஆப்ஷன் இல்லை. அவங்க சொல்கிறப்ப நம்ம அதை தான் போய் ஓட்டு போட வேண்டியதாக இருக்குது. ஸோ போட வேண்டியதான், வேறு ஆப்ஷன் இல்லை. ஸோ மக்களுக்கு வேறு ஆப்ஷன் இல்லை. அது ஒரு டெக்னிக்கல் டீம் அதை இவாலுவேட் பண்ணி அதை அப்ரூவ் பண்ணி தான் வந்திருக்கு. அதை வேணால் கவர்மெண்ட் வேணாலும் நீங்கள் ஓப்பனாக வச்சு வேணால் முடிஞ்சால் ஹேக் பண்ணிக்க வேணால் காமிக்கன்னு சொல்லி ஓப்பனாகவும் கொடுக்குறாங்க. ஸோ பொலிட்டிக்கல் மைலேஜ்க்காக யாரெல்லாம் இப்படி யூஸ் பண்ணிக்கலாம். சம்டைம்ஸ் அதே இதில் வின் பண்ணவங்களும் இருக்காங்க, அதே பார்ட்டி தோற்றவங்களும் இருப்பாங்க. தோக்கும்போது அவங்க அதை ஒரு ரெஃபரன்ஸாக சொல்கிறது இருக்கு இல்லையா. சிப்பு யார் ஈஸியாக மாற்றக்கூடிய எப்போ எங்களுக்கு நம்பகத்தன்மை வரும் தெரியுமா? ஓட்டிங் போடுறோம், மறுநாளே இல்லை கவுண்ட் பண்ணிடலாமே. எதுக்கு பெட்டி தூக்கி வச்சு காவல் காக்குறீங்க? ஒரு மாதம் வரைக்கும் காவல் காக்குறீங்க அந்த உங்கள் சிப்பை மாற்றுறதுக்காக.